பல்லவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் கோர சம்பவம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39 பேர் பலியா இருக்காங்க. 39 பேர்ல 8 பேர் வந்து குழந்தைகள். அதுல 34 பேர் தான் இப்போ வரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இன்னும் 5 பேர் வந்து அடையாளம் காணப்படவில்லை. மிகப்பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்திற்கு திமுகவோட சதின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு பக்கம் விஜயோட பொறுப்பின்மைன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமா நம்ம சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 காரணங்கள் சொல்றோம். முதல் காரணம் விஜய் தரப்பு. விஜய் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் எல்லா இடத்துலயும் அதிக அளவுல கூட்டம் கூடுதுன்னு தெரியுது. விஜய் வந்து 10 மணிக்கு பேச போறாருன்னா 6 மணிக்கு அந்த இடத்துல வந்து கூட்டம் அதிக அளவுல கூடுதுன்னு ஒரு விஷயம் இந்த விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படியாப்பட்ட வேலையில நாமக்கல்ல 8:30 மணிக்கெல்லாம் 8:40க்குலாம் வந்து நாங்க கூட்டத்துக்கு பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் சென்னையில இருந்து தான் வந்து 8:30 மணிக்கு 8:45க்கு வந்து ஃபிளைட்ல ஏறி போறாரு. இது மிகப்பெரிய அளவுல ஒரு தவறாதான் பார்க்கப்படுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து அங்க வந்து பல பேர் சாப்பிடாம தண்ணி குடிக்காம தான் அந்த இடத்துல காத்துட்டு இருக்கானுங்க. உடனே சொல்லுவானுங்க தாவேக்கா தரப்புல இருந்து நாங்க தண்ணி பாட்டில் நாங்க எல்லாம் கொடுத்துருந்தோம்ட்டு. நீங்க என்னதான் நீங்க வந்து நிவாரண அந்த தண்ணி பாட்டில சாப்பாடு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும், நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்னதான் நீங்க தண்ணி பாட்டில்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் அந்த விஷயத்த வந்து நீங்க ஒரு பகுதி மக்களுக்கு தான் உங்களால செய்யப்படும். சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பண்ண முடியுமானா வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லியாகணும். ஏன்னா சுத்திலாம் உங்களால வர முடியாது. இது ஒரு முக்கிய காரணம் பார்க்கப்படுது. எல்லாருமே பசி மயக்கத்துல இருந்து அப்புறம் வந்து நாமக்கல்ல ஒரு 2:30 மணிக்கெல்லாம் பேசிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் கரூர் மினிமம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு 5-6 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டு பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவுல இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காது. ஏன்னா சனிக்கிழமை நிறைய பேர் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரம், சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் அந்த இடத்துல அதிக அளவுல சம்பளம் வாங்கிட்டு விஜய் பார்க்கணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து அதிக அளவுல நிறைய பேர் வந்தது. நேரம் செல்ல கூட்டம் வந்து அதிக அளவுல கூட்டம் கூடுறது, இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் சேர்ந்துதான் நேற்றைய கோர சம்பவம் பார்த்தீங்கன்னா கரூர்ல நடந்தது. ஏன்னா 3 மணி 4 மணி 2 மணில இருந்து பாத்தீங்கன்னா அங்க பார்த்த மக்கள், அங்க இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க விஜய் வந்து 5 மணிக்கு வருவாருன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மணில இருந்து வந்து விஜய கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிற ரீதியில வந்து நிறைய பேர் வந்து பேரிகார்டு மேல ஏறி நின்னதும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினதும் சொல்லிட்டு பல கணக்கான மக்கள் வந்து கூட ஆரம்பிச்சிட்டானுங்க. சோறு தண்ணி இல்லாம கூட்டம் சேர பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் தான் அந்த கூட்டத்தில் இருக்க முடியும். கரெக்டா விஜய் வந்தாரு. அந்த ஆரவாரம் தொண்டை தண்ணி கத்த கத்திருப்பானுங்க. இது எல்லாமே சேர்ந்துட்டு கடைசியா பசி மயக்கம், டீஹைட்ரேஷன் இது மாதிரியான காரணத்துல பாத்தீங்கன்னா அங்க கூட்ட நெரிசல், விஜயை பார்க்கணும் சொல்லிட்டு முண்டி அடித்து கிட்ட போன கூட்டம், அங்க இருக்க பெண்களை நசுக்குனதாகட்டும், அதுக்கப்புறம் குழந்தைகள் 1.5 வயசு குழந்தை வந்து அந்த இடத்துல நசுக்கப்பட்டதாகட்டும், இது எல்லாமே நேரம் கடந்த பேச்சு தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது விஜய் தரப்புல இருந்து. அவர் முன்கூட்டியே வந்து அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தே இருக்காது. இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா திமுகவோட சதி காரணம் அப்படிங்கிற ரீதியில் தான் சொல்லப்படுகிறது. விஜய் கேட்ட இடங்கள், பேசுறதுக்கான இடங்கள் கேட்ட இடங்கள் வேற, ஆனால் அதை வந்து இவங்க மறுத்துட்டு குறுக்கலான இடத்துலதான் இவங்க இடமே கொடுத்தாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு சம்பவங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த இடத்துல இருந்து பவர் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லப்படுகிறது. பவர் கட் பண்ணதுக்கான முக்கிய காரணம் பார்த்தா அங்க அதாவது அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க, எங்க இந்த மக்கள் அந்த ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த கூரை மேல ஏறுறது, மரத்து மேல ஏறுறது, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு அசம்பவம் ஏற்பட்டு அந்த கரண்ட் கம்பியில வந்து ஏதாவது ஒரு உராய்வோ இல்ல இந்த ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்ல கரண்ட் கம்பியில ஏதாவது ஏற்பட்டு அந்த கரண்ட் கம்பியில அருந்திருந்ததுன்னா அங்க வந்து மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அதனால வந்து சிறிது நேரம் வந்து கரண்ட் கட் பண்ற நிலைமையில இருந்து இருந்தது அப்படிங்கிற ரீதியில சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தடியடி நடத்திருக்கானுங்க போலீஸ்காரங்க. அந்த தடியடிகளும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து பேசிட்டாரு, அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில வந்து காவல்துறை அந்த இடத்துல சொல்லி பார்க்குது. ஆனா யாருமே கேட்கல. அதனால வந்து தடியடி நடத்தப்பட்டது அப்படிங்கிற ரீதியில வந்து காவல்துறை தரப்பு வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்பலாம் இல்லை, அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் சிறிது தடியடி மட்டும் தான் நடத்தப்பட்டது. மற்றபடி பார்த்தா எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி இந்த சோசியல் மீடியாலாம் பார்க்குறோம். செந்தில் பாலாஜி வந்து தான் இதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. கூட்டத்தை எப்படியாச்சும் டைவர்ஷன் பண்ணணும், ஏதாவது அசம்பாதம் பண்ணணும், அது மாதிரியான ரீதியெல்லாம் வந்து இப்போ இந்த தினமலர் நியூஸ் பேப்பர் கட்டெலாம் நம்ம பார்த்தோம். இதை வந்து சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வர இது நம்மளா சொல்லல, சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வர எழுதியிருக்காங்க. செந்தில் பாலாஜியும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. திமுக அரசின் கையாளாகத்தானம் அப்படிங்கிற ரீதியில் பார்க்கப்படுகிறது. இது வரைக்கும் கூடாத கூட்டமா தமிழக அரசியல் கட்சிகளுக்கு அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பா இதுவும் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை.
அப்படிங்கிற ரீதியில இருந்து சரியான பாதுகாப்பு நீங்க தரல அப்படிங்கிற ரீதியில இருந்து பேசப்படுகிறது. மூன்றாவது காரணம் மக்களோட தற்குறித்தனம், அறியாமை. பெங்களூர் சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது 11 பேர் அந்த இடத்துல நெரிசல சிக்கி செத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெங்களூர் சம்பவம் ஐபிஎல் வின்னிங் மூமெண்ட். பெங்களூர் அந்த ஐபிஎல் வின்னிங் மூமெண்ட்ல நிறைய பேர் செத்துருக்காங்க. 11 பேர் செத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானால புஷ்பா படம் ரிலீஸ் ஆனப்ப கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட சம்பவம். இது மாதிரி சம்பவங்களாம் நம்ம கேள்விப்பட்டும் மறுபடியும் தற்குறித்தனமாக பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டத்துல குழந்தைகளை கூட்டும் போது யாரோட தவறு? கூட்டம் அதிக அளவில் கூடன்னு தெரியும். அந்த இடத்துல கூட்ட நெரிசல் அதிகமா ஏற்படும் தெரியும். சோறு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது நம்ம தெரியும். இவ்வளவு நடந்தும் அந்த இடத்துல யாரோட தவறு? குழந்தைகளை கூட்டும் போது யாரோட தவறு? மக்களோட அறியாமை. சினிமாவில பார்த்த முகம் ஒரு வாட்டியாச்சும் நம்ம நேர்ல பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ரீதியில மக்கள் முண்டியடித்த தருணம். கூட்ட நெரிசல் நெருக்கிக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல விஜய் பார்க்கணும் அப்படிங்கிற ரீதியில ஏற்பட்ட கண்டிப்பா இந்த கோர பலி. அரசு தரப்பும் விஜய் தரப்பும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற நம்ம ரீதியில தான் நம்ம பார்க்கப்படுது. அதே நேரத்துல மக்களும் திருந்த வேண்டும். மக்களும் கண்டிப்பா திருந்த வேண்டும் தான் நம்ம சொல்றோம். அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீங்க யார் குழந்தைகளை கொண்டு என்ன மனநிலையில இருக்கீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல, கூட்ட நெரிசல் அதிகமாக வருது, பெண்கள்லாம் மயக்கம் அடைகிறாங்க அப்படிங்கிற ரீதியில் நம்ம பார்க்கணும்ல. இதுதான் காரணம். இந்த 3 காரணங்கள் தான் கண்டிப்பா இந்த சம்பவத்திற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சிபிஐ விசாரணை கண்டிப்பா வைத்தே ஆகணும். இது அரசோட திட்டமிட்ட சதியா அப்படின்னா விஜயோட நேரம் கடந்த பேச்சா காரணமா? கண்டிப்பா இனிமேலாவது தமிழக அரசு உரிய பாதுகாப்பு கண்டிப்பா அந்த இடத்துல தரணும். விஜயம் நேரம் கடந்து பேசாம கண்டிப்பா சீக்கிரமா அவர் பேசுற நிலைமையில தான் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனிமேலாவது மக்கள் அதிக அளவுல கூடுற இடங்கள்ல குழந்தைகளை கூட்டிட்டு போகாதீங்க. உங்களுக்கு தேவையான அப்புறம் நம்ம சொல்லுவோம், அரசியல் கட்சிகளை பிரியாணி கூட்டிட்டு போறாங்க, பிரியாணி கொடுத்துட்டு கூட்டத்தை கூட்டுறாங்கன்ட்டு. அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கறதே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது வேணடா. இனிமேலாவது புரிஞ்சுக்குங்க. பிரியாணி கேட்க கூட்டணும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அந்த இடத்துல சாப்பாடு கொடுத்ததா அவன் சாப்பிட்டு தெம்பா இருக்கான். அவன் இங்க சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தான் இத்தனை பேர் செத்து இருக்காங்க. 39 பேரும் செத்துறதுக்கு காரணம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம. ஏன்னா மதியத்திலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன். மதியத்திலிருந்து எவ்வளவு கூட்டத்திலே நின்றுட்டு இருப்பான். வெயில் வேற, டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும். அவன் உடல்நிலையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுக்கணும் யோசிச்சு பாருங்க. கடைசியா இறந்த 39 பேருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமேலாவது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்க மக்கள் தான் திருந்த வேண்டும். நன்றி, வணக்கம் மக்களே.